Hi guys, welcome to Proton Pre-Engineering School powered by Dravonis Private Limited. இன்னைய கிளாஸில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட ஜொப்பை செக்யூர் பண்ணுறதுக்கு நாம் எப்படி சிவியை க்ரியேட் பண்ணுறது. நம்மளோட ஜொப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முதலாவது ரிக்குவயர்மெண்ட்டே நம்மளோட சிவி தான். நம்மளோட சிவி ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளை இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. அப்போ நம்மளோட சிவியை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் கணக்கா டூல்ஸ் இருக்குது, சிலது பெய்ட், சிலது ஃப்ரீ. நாம் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த டீலண்ட் உண்டு, கேன்வான்ட்டு உண்டு. நாம் ஃபஸ்ட்டுக்கு இதை டீலில் யூஸ் பண்ணி பார்ப்போம், அப்படி இவரை வச்சு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் டீலுக்குள்ளே வர்றீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டினியூ வித் இமெயில். சரி, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்டு உங்களுக்கு கொடுத்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ப்ரோ வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிவின்ற குவாலிட்டியிலேருந்து இன்டர்வியூக்கு செட் பண்ணுறதுலேருந்து உங்களோட நீங்கள் சர்ச் பண்ணுற வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை பில்ட் பண்ணி அதுவே தரும். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தது இதில் ரெஸ்யூம் பில்டர்னு இருக்குது. சைட் பாரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டர். நார்மலாக இப்படி நீங்கள் வந்திருப்பீங்க, இது கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டர்ன்ற ஆள் இருப்பார். அவரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூலையில் இருக்கிற கிரியேட் அ நியூ ரெஸ்யூமே. ஓகே, க்ரியேட் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டிங்க சொன்னால் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைனில் சிவி வேணும், இதில் டிசைனர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அவரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரௌஸ் டெம்ப்ளேட், இதுக்குள்ளே கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் பட்டன் போட்டது ப்ரீமியம், அதுக்கு நீங்கள் காசு கட்டணும். யூஸ்வலாக நாங்கள் ஃபாரின் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கல இந்த படம் எல்லாம் போட்டு குப்பை தனமாக என்ன மாட்டோம். ஸ்ரீலங்காவில் நார்மலாக படம் நாங்கள் போடுறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த மாதிரி அனுப்புகிற மாட்டோம், இது ஸ்டாண்டர்ட். இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இவரை செலக்ட் பண்ணி போட்டு இங்கே போய் யூஸ் டெம்ப்ளேட் ஓகே கொடுத்துட்டு இதுக்கு பிறகு நான் இதை சிவியில் இப்படி எடிட் பண்ணுறதுண்டா இங்கே பாருங்கள், கண்டென்ட் எடிட்டர். கண்டென்ட் எடிட்டருக்குள்ள வந்தால் ஃபஸ்ட்டுக்கு கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் சிலது வந்து நான் கொடுத்த மெயிலில் இருந்து அதுவே எடுத்து வச்சுருக்கு. இதை நான் எடிட் பண்ண போகிறேன். என் பேர் வந்து பாஸ்கரன், லாஸ்ட் நேம் தஜீவ், அது ஓகே. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் அதுவும் கொடுத்துக்கொள்ளலாம். ஃபோன் நம்பர் இல்லை ஆல்ரெடி நான் ஃபீல் பண்ணபடியாக வந்திருக்கு. லிங்க்டின் இருந்தால் லிங்க்டின் அட்ரஸை கொடுங்க. ட்விட்டர் இருந்தால் ட்விட்டருக்கு அட்ரஸை கொடுங்க. வெப்சைட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. என்ன ஸ்டேட்லேருந்து வாரீங்கன்றதை கொடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுங்க, இல்லை அதை விடுங்க. சரியா? மேக்ஸிமம் நீங்கள் இதில் தர்ற இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிவி ஸ்டாண்டர்ட் கூடும். ஓகே, இதில் ட்விட்டர் இருக்குன்னா ட்விட்டரை கொடுங்க, வெப்சைட் இருக்குன்னா கொடுங்க. நான் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் இதில் கொடுக்கல, உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி வரேன். ஓகே, இல்லாட்டி அதை கொடுக்கவா? நான் இதில் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இவர் தான் இந்த வெப்சைட். இவர் இந்த லிங்கை காப்பி பண்ணுறேன், இதில் வந்து கொடுக்குறேன். ட்விட்டரும் இருக்குது, அதே மாதிரி இதெல்லாம் இருக்குது. நான் இவ்வளோத்தையும் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தா இதில் அப்டேட் ஆகிட்டா பாருங்கள். ஓகே, அடுத்தது டார்கெட் டைட்டில். நான் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், என்ன டைட்டிலில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான், அல்லது புதுசாக வேலைக்கு போகிறேன் என்ன டைட்டிலில் போகிறேன் நான் சொல்கிறேன். வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்க ஆசைப்பட்றேன். நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், ஸோ எலக்ட்ரானிக் இன்ஜினியருக்கு கொடுக்குறேன். கொடுத்தா அவர் இங்கே வருவார். அடுத்தது இந்த ப்ரொஃபஷனல் ஷமரி. ஓகே, இதை நான் இப்படி கொடுக்கறது 2 விதம் இருக்குது. நீங்கள் இதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்களாக உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறது, உங்களை பற்றி சொல்ல விரும்புகிறது அதில் கொடுக்கலாம் ஒரு விதம். இல்லைன்னு சொன்னால் ChatGPTக்கு போகும். ஓகே, ChatGPTக்கு போய் கேளுங்க, சைன்இன் பண்ணணும்.
இமெயில் கொடுத்து போகிறேன். ஓகே, உள்ளே வந்துட்டேன்னா உள்ளே வந்துட்டு நான் இப்போ இவர்கிட்ட கேட்குறேன், ஐ ஆம் எ ஃப்ரெஷ் எலக்ட்ரானிக் engineer. Sorry for my spellings. Electronic fresh electronic engineer. Create a short profile summary for me for my CV. என்ன சிம்பிளாக கொடுங்க, அவர் ஒன்று தெரியும். ஓகே, அவர் ஒரு ஷார்ட்டாக தந்திருக்கார், அதை காப்பி பண்ணி எடுங்க, எடுத்துக்கு வந்து இதில் போடுங்க. செக் பண்ணுங்கள் இதில் இருக்கிறது சரியா இல்லைன்னா நீங்கள் எதுவும் வித்தியாசமாக உங்களுக்கு எதுவும் ஆட் பண்ணணும் மாதிரி இருக்குன்னா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சேவ். அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எங்கே வேலை செஞ்சுருக்கீங்க சொல்லி கொடுக்கணும். நான் வந்து கொடுக்குறேன், நான் எப்படியோ G4 லங்கான்ற இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். அந்த கம்பெனியை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கேட்குறாங்க. எனக்கு இருக்குது, நீங்கள் இருந்தால் கொடுங்க. இப்போ சில பேருக்கு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பீங்க, சில பேர் இருக்காது. நான் வந்து லிங்க்டின்ல போகிறார். ஓகே, லிங்க்டின்ல போனால் இதில் இங்கே போட்டிருப்பாங்க அவங்கள பற்றி எபவுட் பாருங்கள். இதில் அவங்கள பற்றி கொடுத்துருக்கல, இவரை காப்பி பண்ணுங்க. இதில் சும்மா நான் ஒரு சின்ன இது காப்பி பண்ணுறேன், இவ்வளோத்தையும் காப்பி பண்ணுறேன். சும்மா அதை நீங்களாக கொடுக்கலாம், இல்லைன்னா இவ்வளோத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி ChatGPT கொடுத்துட்டு சம்மரைஸ் பண்ணி தான் சொல்லி கேட்டுட்டு அதை தூக்கி கொடுக்கலாம். நான் இவ்வளோத்தையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பொசிஷனில் வேலை செஞ்சேன்டா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ஜினியராக வேலை செஞ்சேன். பொசிஷன் என்ன, அது என்ன மாதிரியான வேலைன்னு சொல்லி கொடுக்கலாம். நான் கொடுக்கல, டைம் இல்லை. கொழும்புலையும் ஷங்காயிலையும் வேலை செஞ்சுருக்கேன். என்ன டைப், ஃபுல் டைமாக வேலை செஞ்சுருக்கிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் சும்மா ஏதாவது கொடுங்க, ஏதாவது சும்மா அடிச்சு விடுங்க. கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா இதை கொடுங்க, இல்லைன்னா அந்த என் டேட்டா கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதை மாதிரி வேறு இடங்களில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா அதையும் கொடுங்க. இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னாலே உங்களோட இது ஃபில் ஆகிடும். அடுத்தது எஜுகேஷன். நீங்கள் எங்கே படிச்சிருக்கிறீங்க? நான் யூனிவர்சிட்டி ஜெயவர்தனபுரத்தில் படிச்சிருக்கேன். லொக்கேஷன் எங்கே இருக்குது அது நான் சும்மா கொடுக்குறேன். கொழம்பு. அட்ரஸை கொடுங்க. நீங்கள் ஜிபிஏ அப்படி இல்லை கேட்குற விஷயங்களை கொடுங்க. நான் இதில் சும்மா கொடுக்குறேன். நான் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதில் கொடுத்தா அதில் வரும். இதில் கேட்குறாங்கன்னா அதை கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு ஆட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை இதில் கொடுக்கலாம். இதை வந்து இன்னும் நீட்டாக செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்? க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வேறு ஐ பண்ண செஞ்சேன். இது வேறு. ஓகே, இதில் நான் இந்த ஸ்கில்ஸை வந்து இன்னும் நீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சும்மா இதில் நேராக போய் அட் ஸ்கில்ஸ் அட் கொடுக்காம இதில் பாருங்கள் ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது, அட் கேட்டகரி. அதை கொடுத்து நான் முதல் கொடுக்க போகிறேன்னு என்னென்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அப்போ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் சேவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸுக்குள்ளே போய் ஆட் பண்ணுறேன். எனக்கு C++ தெரியும், ஜாவா தெரியும், பைத்தன் தெரியும் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுங்க. ரைட், அவர் அட் ஆகிட்டார். அதே மாதிரி வேறு ஸ்கில், இப்படி ஒவ்வொரு விதமான ஸ்கில்ஸ் இருக்குது. நான் இப்போ அடுத்தது கொடுக்குறேன்.
லீடர்ஷிப் ஸ்கில். சும்மா கொடுக்குறேன் நான். இது நீங்கள் உங்களுக்கு ஆனதை கொடுங்க. நான் இப்போ எந்த இதில் நான் கொடுக்குறேன். இதில் மேனேஜ்மெண்ட், ப்ரெசன்டேஷன், அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றதை கொடுங்க. இல்லை ஸ்பெல்லிங்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஸ்பெல்லிங் சும்மா கொடுக்குறேன், இதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது இப்படி உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையுமே கொடுங்க. அதுக்கு பிறகு சர்டிஃபிகேஷன்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்க, ஓகே, அதில் நிரப்பிக்கொள்ளுங்க. இது எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் இதுக்குள்ள ஒன்றுமே நீங்கள் புதுசாக யோசிச்சு செய்ய தேவையில்லை. அவங்க கேட்குறாங்க, கொடுக்குறீங்க, அவ்வளோதான். என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை கொடுங்க, ஓகே. அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், சர்டிஃபிகேட் கேட்டிருக்கு, நாங்கள் எடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கேட்டிருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிருக்கு. வேறு என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறீங்க நீங்கள்? இப்போ படிக்கல யூனிவர்சிட்டியில் ப்ராஜெக்ட் செய்வீங்க, அதுகளை ஆட் பண்ணுங்கள். வாலண்டியரிங் ஆக்டிவிட்டிஸ், சில இப்போ ஐசெக் அப்படி சில காம்படிஷன்கள் நடக்கும், அதில் ஓசி கமிட்டிகளில் இருந்திருப்பீங்க, இல்லாட்டி வாலண்டியரிங்காக ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, அதுகளை ஆட் பண்ணுங்கள், ஓகே. இந்த விஷயங்களில் கேட்குறதுல நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு எல்லாத்தையுமே இதில் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு கூட டைம் பிடிக்கும், அதெல்லாம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இதுகளை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சிவி ஒன்று ரெடியாகும், ஓகே. இதை ரெடி பண்ணிவிட்டு இதில் அனலைசர் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி இது நீங்கள் உண்மையிலேயே வேலை தேடுறீங்கண்டா இதுக்கு நீங்கள் காசு கட்டி இதை அப்கிரேட் பண்ணி இதை அனலைஸ் பண்ணிங்கண்டா உண்மையிலேயே நல்லா உங்களோட இது வந்து ஸ்கோர் வந்து 100% அந்த குறிப்பிட்ட சம்மந்தமான வேலைக்கு 100% ஸ்கோரில் போகிறீங்கன்னா ஷுவராக உங்களோட சிவி வந்து சார்ட் அவுட் ஆகும், ஓகே. இதில் எல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. நான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணல தானே, இப்போ இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். இது நீங்கள் சிவியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி. இன்னொரு ஆள் இருக்கிறார், யாருன்னு சொன்னால் கேன்வா சிவி என்று அடித்து போட்டு நீங்கள் கேன்வாக்கில் போய் இதில் பாருங்கள் ரெஸ்யூம் மேக்கர்ன்னு இருக்குது. ரெஸ்யூமே மேக்கர் அங்கே போங்க. இதில் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு கண்டினியூ வித் கூகுள். இந்த மெயில் உள்ளுக்கு போகிறேன். கண்டினியூ. உள்ளே போயிட்டு நான் வந்து இங்கே பாருங்கள், இதில் சைட்டில் டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஒரு ஆள் இருக்குது. டெம்ப்ளேட்ஸுக்கு போயிட்டு இதில் நீங்கள் தேடுங்க ரெஸ்யூமே தேடினீங்கன்னா இதில் பாருங்கள் வித்தியாசமாக கணக்க சிவி மாடல்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும்னா செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இந்த இப்போ அடையாளம் போட்டிருக்கு, இது ப்ரோ. இதுக்கு நீங்கள் காசு கட்டணும். இல்லைன்னு சொன்னால் 30 days ஃப்ரீ ட்ரையல் எடுக்கலாம். கார்டை ஆட் பண்ணி போட்டு எடுங்க, காசு வெட்டாது. 30 நாளைக்கு முதல் கார்டை ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகே. இதில் நான் சும்மா இப்போ இதை எடுக்கிறதானே, இதை எடுத்து போட்டு ஃப்ரீயான ஒன்று எடுத்துகிட்டு இதில் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். இவரை கஸ்டமைஸ் பண்ணி வெரி ஈஸி. என்ன செய்கிறது, இதில் போய் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இவர் செலக்ட் ஆவார். இதில் போய் உங்களோட பேரை கொடுத்து எடிட் பண்ணுங்க, அவ்வளோதான் வேலை. கொடுத்துட்டு இதுகளை அலைன் பண்ணணும். அதில் முதல் இருந்த மாதிரி அது கிட்ட எல்லாமே இப்படி சும்மா ட்ராக் பண்ணுறது மட்டும்தான். ரைட்டா? இப்போ இந்த இமேஜை மாற்றலாம். இவரை டெலிட் பண்ணிவிட்டு நான் எந்த இமேஜ் போடணுமெண்டா உங்களோட ஒரு இமேஜை இதில் நான் இப்போ சும்மா ஒரு இமேஜை தூக்கி போடுவேன். நம்மளோட கம்பெனி இமேஜை தூக்கி போடுறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு இவரை இழுத்து கொண்டு இதுக்குள்ளே விட்டானண்டா சரி, ரைட். இதில் உங்களோட இமேஜை போடலாம், ஓகே. அதே மாதிரி கண்டெக்ட் டீட்டெயில்ஸை மாற்றிக்கொள்ளுங்க. ப்ரொஃபைலுக்கான டிஸ்கிரிப்ஷனை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணுறது தான், செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் இதில் இருக்குது, அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் வந்து இப்போ எடிட் கொஞ்சமாக எடிட் பண்ணுறேன். இல்லை கேப் வந்துட்டுண்டா இதில் அப்படி இந்த கேப்போட அனுப்பினீங்கன்னா சரியில்லை. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணலாம்.
மேலே மூவ் பண்ணி நீட்டாக்கி விடுங்க. ஸ்பேஸ்களை பார்த்து விட்டு இப்போ இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கு, ப்ரொஜெக்ட் போடணும், ஸ்கில்ஸ் போடணும். இப்போ இந்த இதில் சில விஷயங்களை மிஸ் பண்ணுதில்ல. இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு விஷயம் வேணுமோ அவ்வளவும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சும்மா சாம்பிளாக உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதில் போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு வேணுமெண்டா கேன்வாக்கு வந்து அந்தந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போடும். சரியா, இப்படி போட்டு உங்களோட சிவி ஒன்றை ரெடி பண்ணுங்க. ஓகே ரைட், இந்த சிவியை நீங்கள் மேக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சிவியை வச்சு உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பாருங்கள். இது இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.